ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகூர் தர்கா போயிருந்தோம். அங்கே வந்து கந்திரின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். அதுவும் கந்திரிக்கே போனதுனால ரொம்ப சந்தோஷம். அந்த வீடியோ தான் நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இது போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன் டே ட்ரிப்பு அப்படின்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் தான் பேக் பண்ணோம். நாங்கள் அன்றைக்கி நாங்கள் போகிற அன்றைக்கி இந்த மாதிரி கார்த்திகை தீபம். ஸோ இங்கே ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நிறைய குட்டி குட்டி விளக்குகள்லாம் இருந்தது. அண்ட் நாங்களும் வந்து எக்மோர்லேருந்து தாம்பரம் தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ லோக்கல் ட்ரெயின்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து நாங்கள் ஆட்டோ பிடிச்சி எக்மோர் ஸ்டேஷன் தான் போனோம். நடுவில் என்னோடய நாத்தனார் பையனுக்கு பார்க்குற மாதிரி இருந்தது. அவனுக்கும் பார்த்துட்டு என் பையன் அதை பார்த்ததுமே ரொம்ப குஷியாயிட்டான். அப்படியே பார்த்துட்டு அவனுக்கும் பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது ஒன் டே ட்ரிப் தான். அதனால் நாங்கள் சாட்டர்டே நைட்டு அந்த மாதிரி கிளம்புனோம். எங்களுக்கு 9:30 அந்த மாதிரி தான் ட்ரெயின் தாம்பரத்தில். அங்கே தான் வந்து பிக்கப்பே இருந்தது. ஏன்னா எக்மோரில் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிறதே தாம்பரத்தில் தான். ஸோ நாங்கள் எக்மோர்லேருந்து தாம்பரம் போகிற மாதிரி தான் இருந்தது. நாங்களும் ஸ்டேஷன் போயிட்டோம். அங்கேருந்து லோக்கல் ட்ரெயினில் போகிற மாதிரி தான் இருந்தது. கேப் புக் பண்ணி போனால் இன்னும் லேட் ஆயிடும்னா நாங்கள் போனதே 7:30 அந்த மாதிரியா. ஸோ நாங்கள் ட்ரெயின்னா ஒரு 1 ஹவரில் நம்ம டேரெக்டாக ஸ்டேஷனே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் டேரெக்டாக எக்மோர்லேருந்து நாங்கள் தாம்பரத்துக்கே ரீச் ஆகிட்டோம். என் பையனும் நல்லா என்ஜாய் பண்ணார். அவருக்கு இது 2nd or 3rd ட்ரெயின் ஜேர்னின்னு நினைக்கிறேன். நாங்கள் லாங்காக எங்கேயுமே கூட்டு போனதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கூட்டு போகிறேன். கொஞ்சம் ஒரு 6 hours அந்த மாதிரி ட்ராவலு. அதுக்கப்புறம் நாங்களும் தாம்பரம் ஸ்டேஷனும் போயிட்டோம். எங்கள் அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க. அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. அண்ட் என் பையனும் அவங்க கூட நல்லா ஜெல் ஆகிட்டு இருந்துட்டான். அண்ட் நாங்களும் நைட் டின்னர் வந்து வெளியிலே சாப்பிட்டுக்கலாம், அங்கே ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானில் போனோம். அதனால் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருந்தது. மதுரை ஏதோ மெஸ்ஸாக ஏதோ சம்திங் அதை தான் இருந்தது. அங்கே தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். நான் வந்து இது என்ன சாப்பிட்டேன், சப்பாத்தியோ ஏதோ சாப்பிட்டேன். மற்றவங்க வந்து அவங்களுக்கு விருப்பம் மாதிரி பரோட்டா, தோசை அந்த மாதிரி சாப்பிட்டாங்க. பக்கத்துலேயே A to Bயும் இருந்ததா. ஸோ என் பையனுக்கும் வந்து 2 இட்லி மட்டும் வாங்கிக்கிட்டோம். அவன் இட்லியும் சட்னியும் வச்சு சாப்பிட்டுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஸ்டேஷன் உள்ளேயும் போயிட்டோம். ஸ்டேஷனில் தான் உள்ளே இருந்தோம். நான் சாப்பிட்றதுக்காக தான் வெளியில் வந்தோம். பக்கத்துலேயே ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நாங்கள் ரோடு க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. அதனால் இங்கேயே வந்து இந்த மாதிரி ஹோட்டல் இருந்ததா. ஸோ அங்கேயே நாங்கள் வந்து டின்னரையும் முடிச்சுட்டோம். ஏன்னா 9:30 ட்ரெயின். அதுக்கப்புறம் நம்ம ஏறி எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால் நாங்கள் முன்னாடியே வந்து வெளியிலேயே சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும்ல, போய் படுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ஸ்டேஷன் உள்ளே வந்துட்டோம். ட்ரெயின் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தது. நிறைய வந்து முஸ்லீம்ஸ் கூட்டம் தான் இருந்தது. ஏன்னா வந்து இது வந்து காரைக்கால் வர தான் போகுது இந்த ட்ரெயின். நாங்கள் இறங்குறது வந்து 4:30 அந்த மாதிரிலாம் இறக்கிடுவான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் எப்படியும் கொஞ்சம் நேரம் ஒரு 6 hours அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால் வந்து நாங்கள் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரெயின் ஏறிட்டோம். நாங்கள் போனதும் ஒரு 15 minutesலேயே ட்ரெயினும் எடுத்துட்டாங்க. அண்ட் பக்கத்துலேயே இந்த ஸ்நாக்ஸ்லாம் இருந்ததா. ஸோ இந்த பிஸ்கெட்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு டிடிஆரும் வந்தாச்சு. டிடிஆரும் வந்து செக் பண்ணிட்டாங்க. அண்ட் அன்றைக்கி வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக எனக்கு ஒன்று நடந்துச்சு. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 786 இருந்தது. எனக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. நாங்கள் கரெக்டாக அங்கே போகும்போது அது எப்படி 786 வரும் அப்படின்ற மாதிரி அதை தான் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அண்ட் 320 அந்த மாதிரி எல்லாமே எங்களை இறக்கி விட்டுட்டாங்க. 320 அந்த மாதிரி நான் பார்க்கும்போது பட் 4 o'clock அப்படின்னு நினைக்கிறேன். 4 o'clock தான் நினைக்கிறேன். நாங்கள் இறங்கும்போது அந்த ட்ரெயினே காலி ஆகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லாருமே இங்கே தான் வந்திருந்தாங்களா. நாகூர் தான் வந்திருந்தாங்க. அந்த கந்திரிக்காக தான். நாங்களும் இறங்கிட்டு டேரெக்டாக வந்து ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தோம். அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஆட்டோலாம் எதுவும் எடுக்க வேண்டாம், நீங்கள் எல்லாருமே நடந்து வருவாங்க, அந்த சைடில் நீங்கள் வந்துட்டாலே அந்த ஹோட்டல் தெரியும் அப்படின்ற மாதிரி. நானும் வந்து மேப்பில் போட்டேன். அதே மாதிரி ஒரு 2 minutes வாக்கபிள் அந்த மாதிரி தான் போட்டிருந்தது. இந்த ஃபாத்திமா ரெசிடென்சியில் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் நிறைய பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து எல்லாமே நம்பர்ஸ் எதுவுமே கிடைக்கல. நீங்கள் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி நீங்கள் வந்து போய் நீங்கள் வந்து பக்கத்துலேயே கொஞ்சம் பார்க்கலாம். நியர்பையாகவே தர்காலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் புக் பண்ணது வந்து தூரம்னு சொல்ல முடியாது, பட் நம்மளால் வந்து போயிட்டு வர முடியாது. ஒரு 10 minutes ஒரு 5 minutes அந்த மாதிரி வாக்கபிள் தான். ஏன்னா நம்ம ரொம்ப பக்கத்துலேயே இருந்தோன்னா நமக்கு அது 4 வாசல் அப்படின்றதுனால நமக்கு ஒரு பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டா நல்லது. அதுதான் என்னோடய சஜஷன் நான் சொல்லுவேன். அண்ட் ரூமும் பார்த்திங்கல்ல நல்லா தான் இருந்தது. நாங்கள் வந்து இதை 1000 rupeesக்கு புக் பண்ணியிருந்தோம் 1 day அப்படின்றதுனால. இதோ இந்த வே இருக்குல்ல, இந்த வேலை தான்
தான் எங்கள் ரூம் இருந்தது. இந்த நடுவில் அந்த பாலம் மாதிரி இருக்குல்ல, பாலம் இல்லை, இது என்னது தெப்பக்குளம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தெப்பக்குளம் தான் இது என்ட்ரன்ஸ் மாதிரி. இதுலேருந்து நமக்கு அதுலேருந்து அந்த தூரம் வரதான் ரூம் இருக்குது. ஸோ இதுக்கு கிட்டவே ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து கொஞ்சம் பேரம் பேசியும் நீங்கள் வாங்கலாம். நாங்கள் ஒன் டே ட்ரிப்னால எங்களுக்கு 1000 அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் நாங்களும் காலையில் சாப்பிடவும் போயிட்டோம். அங்கே பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி இந்த கையேந்தி பவன்லாம் இருந்தது. அதில் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஏன்னா வந்து 4:30க்கு இறங்கினதா, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தர்காவுலேயும் போயிட்டோம். தர்காவில் போனதுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது என்னோடய ஃபஸ்ட் டைமு. நான் லைஃப் டைம்லேயே நான் இப்போ தான் அந்த தர்காவை நான் போகிறேன். நான் போகணும்னு நினச்சி கடைசியில் வந்து அந்த கந்திரிக்கு தான் போகணுன்னு இருந்திருக்கு. அதே மாதிரி உள்ளெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட நடந்திருந்தது. அன்றைக்கி 4th டே கொடி இறக்குற டேன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் விசேஷமாக இருந்தது. அந்த 1 வீக் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. கொடி ஏற்றுற அன்னைக்கெலாம் வந்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினச்சோம். பட் எங்களால் முடியல. எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. அது வெனஸ்டே அந்த மாதிரி வந்தது. அண்ட் ஒர்க்குக்கும் லீவ் போட்டு போக முடியாது. 1 டேனா 2 டேஸ் கண்டிப்பாக எடுத்துரும்ல. ஸோ நாங்கள் வந்து சாட்டர்டே சண்டே அந்த மாதிரியில் டேஸில் போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் போயிருந்தோம். உள்ளேயுமே நல்ல கூட்டமாக தான் இருந்தது. நாங்கள் போனது காலையில். எங்கள் அப்பா அம்மாலாம் முன்னாடி போயிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து என் பையன் அவன் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி போனோமே. நாங்களும் அப்படியே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு நான் சும்மா அந்த 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 தர்காவை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அது கந்திரினால நிறைய நல்லா வந்து விசேஷமாக நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ இப்படி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. பட் நைட்டு இன்னுமே சூப்பராக இருந்தது. அப்படியே வெளியில் சுற்றி பார்த்துட்ருக்கிறப்போ நம்ம யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்போம்ல, இந்த மாதிரி அங்கே உள்ள இந்த சிங்கப்பூர் ரோஸ் மில்க்கு தான் ஃபேமஸான ஒரு என்னது ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்களும் வந்து ஒரு 12 o'clock அந்த மாதிரி போனதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபலுடாவும் ரோஸ் மில்க்கு அந்த மாதிரி தான் வாங்கினோம். அது ரொம்ப தகட்ட இருந்துச்சு. என்னால் சாப்பிடவே முடியல, அவ்வளோ தகட்டு. ஏன்னா அவ்வளோ இனிப்பு போட்டிருந்தாங்க. நிறைய கேஷ்யூ அள்ளி வீசியிருந்தாங்க கேஷ்யூலாம். அதனால் எனக்கு அது சாப்பிடவே முடியல, வேஸ்ட்டாக போச்சு. ஒரு இதை என் பையன் கூட உடச்சிட்டான் அந்த கண்ணாடியை. நல்ல வேளை அந்த ஓனர் வந்து நம்மக்கிட்ட பைசா எதுவும் வாங்கலை, சின்ன பையன் அப்படின்றதுனால. அதனால் எனக்கு அது அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, எனக்கு குடித்த மாதிரியே இல்லையா. அதனால் இந்த மாதிரி பக்கத்துலேயே இந்த மாதிரி ஜூஸ் குடித்தேன், ஆரஞ்சு ஜூஸ் குடித்தேன். இது வந்து இன்னொரு வாசல். இதில் வந்து மொத்தம் 4 வாசல் இருக்குது. நீங்கள் வந்து 2 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து செகண்டாக காட்டுறது. இந்த 3rd and 4th நான் கவர் பண்ணனான்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் ரூமும் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு வந்து கல்ஃப் மந்தி அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருந்தேன். மந்தி சாப்பாடு சாப்பிட்லான்னு முன்னாடியே பிளான் இருந்தது. இந்த மாதிரி மந்தி ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது செகண்ட் டைம் நான் சாப்பிட்றேன். சென்னையிலே ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்ருக்கேன். இதுதான் என்னோடய செகண்ட் டைமும். அங்கே போயிட்டு நாங்கள் நிறைய காம்போஸ்லாம் கூட பார்த்தோம். பட் அதெல்லாம் செட் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி வந்து டம்மிலாம் ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நாங்கள் காலையிலேருந்து இதில் சாப்பிட்ருக்கோமா. ஏன்னா நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதே லேட்டு. அதுக்கப்புறம் இந்த ஜூஸு ஃபலுடா இதெல்லாம் சாப்பிட்டு வயிறே ஃபுல்லாக இருந்தது. ஆனாலும் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ணும்ல, அதனால் நாங்கள் போயிட்டோம். உள்ளே போனதுமே வந்து இந்த மாதிரி ஒரு சூப் கொடுத்துருந்தாங்க. என் பையனுக்கு இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்னும் இந்த நோட்டும் கொடுத்துருந்தாங்க. அதை அவனை என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு. பட் அவன் எங்கே என்டர்டெயின்மெண்ட் ஆக, நம்ம தான் அவனை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். அவன் சும்மா அதை கீச்சிட்டு கடந்தான். அப்படியே அவன் வந்து அவனுக்கு நம்மளும் அந்த டைமில் சும்மா அந்த ஃபுட்டு வர வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதை அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அவங்க கொடுத்ததும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நாங்கள் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா போன டைம் நாங்கள் சாப்பிடும்போதே நாங்கள் ஃபீல் பண்ணோம், இந்த மாதிரி மந்தி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், பிரியாணி மாதிரி கொஞ்சம் ஜூஸியெல்லாம் இருக்காது, நமக்கு ட்ரையாக தான் இருக்கும். ஸோ எதனா ஒரு சைட் டிஷ் இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து செட் ஆகும் அப்படின்றது எங்களுக்கு முன்னாடியே தெரியுமா. ஸோ நாங்கள் வந்து முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணி இந்த மாதிரி சிக்கன் கிரேவியும் வாங்கிட்டோம். நிஜமாகவே அந்த சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்தது. மந்தி விடவே டேஸ்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு அந்த சிக்கன் கிரேவியை நான் சொல்லுவேன். மந்தியும் வந்து நல்லா தாராளமாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிறைய பீசஸ் கூட கொடுத்துருந்தாங்க. மட்டனில் தான் வாங்கினோம். இந்த சிக்கன் பார்பிக்யூவா தந்தூரியா சம்திங் ஏதோ ஒன்று, அது எனக்கு இன்னும் வரை தெரியாது, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னே எனக்கு தெரியாது. அதை தான் வாங்கினோம். அண்ட் என் தம்பி வந்து சிக்கன் பாப்கார்ன்னு ஒன்று வாங்கினான். அது சுத்தம் மோசமாக இருந்தது, ஏன்டா வாங்கினோன்ற மாதிரி இருந்தது.
அப்படியே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு தர்கா மாதிரி ஒன்று இருந்தது, அங்கே போயிருந்தோம். அங்கே போகிறப்ப என் பையனுக்கு அது வந்து 3 o'clock தூங்குகிற டைம் வந்துருச்சு. பாவம் அவன் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணான், பட் அவனால் முடியவே இல்லை. நானும் அவனை எப்படியா பேசி இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அப்படி சொல்லிட்டு அவனை நான் ஏதோ பேசி இது பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்தில் அந்த பீச் பக்கத்துலேயே ஒரு தர்கா இருந்தது, அதுதான் இந்த தர்கா. இங்கே தான் அவங்க 40 நாள் வந்து வாழ்ந்தாங்க, அப்படி தவம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அங்கேயும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அங்கேயும் போனோம். அங்கேயும் உள்ளே போய் பார்த்தோம், நம்ம வந்துட்டோம். ஸோ எல்லாமே நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அங்கே போனால் நம்மளால் 1 day அவ்வளோதான் கவர் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது. மேபி தர்காவில் வேணால் போய் இருந்துட்டு வரலாம், நமக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 1 day கரெக்டாக இருக்கும். நாங்கள் அங்கே போனதுமே பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அது உள்ளே போனதுமே வந்து இந்த மாதிரி பீச் வந்துடும். அண்ட் அங்கே உள்ள பீச்சும் வந்து நல்ல கலகலன்னு தான் இருந்தது, ரொம்ப இதெல்லாம் இல்லை, நல்ல கலகலன்னு தான் இருந்தது. இந்த மாதிரி இறால் வடை இதெல்லாமே அங்கே தான் விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்போ தானே சாப்பிட்டோம், ஸோ எங்களால் இப்போ சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றப்போ வேணால் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். அன்றைக்கி நல்ல காற்று சூப்பராக இருந்தது, கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் வந்து பீச்சில் சேண்ட்லாம் கூட பாருங்களேன் பிளாக் கலரில் இருக்குது. இந்த பாலி பீச்சில் பிளாக் கலர் சேண்ட் இருக்குல்ல, அதை மாதிரி இருந்தது. நான் தான் சொன்னேன் பாலியே போக வேண்டாம் போல், இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் அங்கேயும் கொஞ்சம் நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் ஈவினிங் வந்து டீயும் அங்கே வாங்கி குடிச்சிட்டோம், ஏன்னா வந்து 4 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சா. ஸோ நாங்கள் டீயும் குடிச்சிட்டோம். அண்ட் இந்த இறால் வடை வந்து ஒன்று வாங்கலாம், சும்மா வந்து பேச்சுக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வந்தோம் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே வயிறு ஃபுல்லாக இருந்தது, ஒன்றுமே சாப்பிட முடியாத மாதிரி இருந்தது. அதனால் ஒரே ஒரு இறால் வடை மட்டும் நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணோம். அங்கே வந்து அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னுலாம் சொன்னாங்க, ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு இன்னொரு தெரியல. ஆனால் எடுத்தேன், நான் தெரியாமல் கொஞ்சம் எடுத்தேன். அண்ட் இந்த இறால் வடையும் நான் சாப்பிட்டேன். அதில் ஒரே ஒரு ப்ரான் மட்டும் வச்சு தருவாங்க, ஒரு டைம் வேணால் ட்ரை பண்ணலாம், சும்மா ஒன்று வந்ததுக்கு ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். நம்ம ரொம்ப விருப்பப்பட்டு 4-5 அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது, நல்ல பசியிலலாம் இருந்தால் ஒன்று வேணால் ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியிலையும் வந்துட்டோம். இப்போ போகிறப்பவே என் பையன் அதை நோட் பண்ணிட்டான், அந்த காரை, இந்த பேட்ரி கார் வந்து அங்கே வந்து 50 rupees கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து அவன் கார் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி நம்ம வர்றப்போ வந்து ஓட்டிக்கலாம், அப்படின்னு நம்ம வெளியிலையும் வந்துடலாம்ல அப்படின்றதுக்காக அப்படியே நாங்கள் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு வர்றப்போ வந்து அவனோட ஆசையும் நிறைவேற்றியாச்சு. அவரும் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கார், ஏன்னா அவர் செம்ம தூக்கம், பாவம் அவன் கண்டிப்பாக தூங்கியிருப்பான் அந்த டைம்லலாம். பட் அவனுக்கு தூங்க முடியல, ஏன்னா நம்ம ட்ராவலு அதுக்கப்புறம் தூக்கிட்டு அவனுக்கும் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆனால் வந்து அவன் அந்த காரில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணான். அதுவும் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ரூமுக்கு போகிறப்பவே என் பையன் தூங்கிட்டான், பாவம். அதுக்கு மேலே அவனால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 5-6:30 அந்த மாதிரி வந்து மகரிப் டைமில் வந்து தர்கா போகணும் அப்படின்றதுக்காக எழுப்பி விட்டோம். அப்போ வந்து அவன் ரொம்ப கிராங்கி ஆகிட்டான், ஏன்னா அவனுக்கு சரியான தூக்கம் இல்லை. காலையில் 4:30 எழுந்திரிச்சது, அதுக்கப்புறம் திரும்ப தூங்கினது அப்படின்றதுனால அவனுக்கு சரியான தூக்கம் இல்லாததுனால அவன் அழுதுகிட்டே இருந்தான். நைட்டு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருந்தது, அந்த லைட்டிங்கில் செம்மையாக இருந்தது. அண்ட் இந்த தெப்பக்குளம் இருக்குல்ல, இந்த தெப்பக்குளத்தில் வந்து நிறைய பேர் குளித்தாங்க. ஆனால் முன்னாடி அவங்களாம் நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, இங்கே வந்தவங்க நிறைய பேர் வந்து அதில் வந்து மூழ்கி இறந்து போயிடுவாங்க, ஏன்னா வந்து அந்த மாதிரி வந்து சில ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது, அதனால் வந்து இவங்க ஃபுல்லாகவே ப்ரொடெக்டடாக இருப்பாங்களாம், அந்த மாதிரி நிறைய போலீஸ்லாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உள்ளேயும் போயிட்டோம், தர்கா உள்ளேயும் போயிட்டோம். இந்த மாதிரி ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பார்த்தோம். வந்ததுக்கு மெமரபிளாக ஏதாவது வாங்கலாமா அப்படின்ற மாதிரி. சரி நம்ம தர்கா உள்ளே போயிட்டு கண்டிப்பாக வரப்போ ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோம் நாங்கள். ஏன்னா காலையில் நாங்கள் ஒன்றுமே வாங்கலை. தர்கா போயிட்டு உள்ளே வந்து ஜியாரத் முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் நைட்டு போனோம். நைட்டும் இன்னும் நல்லாவே கூட்டமாக இருந்தது, நல்ல கலகலன்னு இருந்தது, நிறைய லைட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்கள்ல, ஸோ இன்னுமே சூப்பராக இருந்தது. நாங்கள் போன மாதிரி டைமில் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு துவாலாம் செஞ்சுட்டு உள்ளே ஜியாரத் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியிலையும் வந்துட்டோம். அண்ட் இதெல்லாமே வந்து அங்கேருந்து பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்தது. சில இதெல்லாம் வந்து கோல்ட்லேயே செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல, பட் அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஃபுல்லாகவே கோல்டில் தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி. நீங்களும் பாருங்கள், நீங்களும் அதோட ஹிஸ்ட்ரிலாம் கூட பாருங்கள், நல்லாவே இருக்கும். அண்ட் நாங்களும் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு எங்கள் அம்மா மட்டும் பேக் வாங்கியிருந்தாங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி பேகு, இந்த மாதிரி என்னது கொரியன் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க சின்ன ஃபோன் வச்சுருக்காங்க, ஸோ அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம
மணிலாம் வச்சுக்கலாம், அதெல்லாம் அதுக்கெல்லாம் காம்பேக்டாக இருக்கும். அண்ட் நானும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஹிஜாப் பின்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நான் அதெல்லாம் வாங்கலை. பட் எனக்கு வாங்கணுன்றது நான் வேறு வச்சுருந்தேன். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஹிஜாப் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வேறு ஏதாவது கடை இருக்கான்னு பார்க்குறப்போ இங்கே இந்த மாதிரி பாட்டு கச்சேரி அந்த மாதிரிலாம் வச்சிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி லாஸ்ட் டேன்றதுனால இன்னும் நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வெளியிலேயும் வந்துட்டோம். ஏதாவது ஸ்வீட்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அப்படி பார்க்குறப்ப இந்த ரஃபிக் ஸ்வீட் ஸ்டால் இருக்குல்ல, அங்கே தான் நல்லாவே கூட்டமாக இருந்தது. சரி இங்கே தான் நல்லாயிருக்கும் போல் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வாங்கிக்கிட்டோம். கலர் பூந்தி, அதுக்கப்புறம் அல்வா அதெல்லாமே வாங்கினோம். அல்வாலாம் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணலாம். அங்கே போனால் நான் வந்து ஒன்று தான் வாங்கினேன்னா, நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு யோசிச்சேன், சரி இன்னொன்று வாங்கிக்கலாமோ அப்படின்னு. சூப்பராக இருந்தது. எனக்கும் ஹிஜாப்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நைட் டின்னர் வந்து அதே மாதிரி 9:30க்கு தான் ட்ரெயினாக. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டே வந்து வண்டி ஏறிடலாம், ட்ரெயின் ஏறிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அங்கே ஃபேமஸான அந்த கொத்து பரோட்டா தான் வாங்கினோம். அது சூப்பராக இருந்தது. நிஜமாகவே நீங்கள் நாகூர்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்த கொத்து பரோட்டா ட்ரை பண்ணுங்கள். அவங்க செய்கிற விதமே வேறு மாதிரி இருக்குது. உள்ளே நிறைய வெங்காயம் அந்த மாதிரிலாம் ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் கொத்துறாங்க, அந்த மாதிரி செய்கிறாங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். நாங்களும் சாப்பிட்டுட்டு ரூம்லேயே சாப்பிட்டுட்டு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்டேஷன் அகெயின் வந்துட்டோம். அதே கூட்டம் இருந்தது. நாங்கள் வர்றப்போ என்ன கூட்டம் இருந்ததோ அதே கூட்டம் இருந்தது. அண்ட் அன்றைக்கி லாஸ்ட் டேனால எல்லாருமே வந்து அகெயின் வீட்டுக்கு கிளம்பியிருப்பாங்க. மேபி சில பேர்லாம் 3 நாள் 4 நாள் கூட ஸ்டே பண்ணியிருந்திருப்பாங்க, என்னென்னு தெரியல. நாங்கள் வந்து 1 டே தான் போயிருந்தோம். போயிட்டு நாங்களும் வந்து காலையில் அகெயின் தாம்பரத்துக்கு 4:30 அந்த மாதிரிலாம் ரீச் ஆகிட்டு நாங்களும் திரும்ப வந்து எங்கள் வீட்டுக்கே வந்தாச்சு. அவ்வளோதான் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.